வணக்கம் சினிமா ரசிகர்களே. ஒரு அதிரடி செய்தி, ஒரு இன்ப அதிர்ச்சி, ஒரு மெகா அப்டேட். தமிழ் சினிமா உலகமே ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்கும் ஒரு பிரம்மாண்ட அறிவிப்புடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். நம்ம சியான் விக்ரம், தமிழ் சினிமாவின் தனித்துவமான நடிகர், அடுத்ததாக யாருடன் இணையப் போகிறார் என்று ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருந்தனர். அந்த எதிர்பார்ப்பை மிஞ்சும் ஒரு அறிவிப்பு இப்போது வெளியாகியிருக்கிறது. ஆம், விக்ரமின் 64வது படத்திற்கான அறிவிப்பு வெளியாகிவிட்டது. இந்த முறை அவர் கைகோர்த்திருப்பது தொனிமன் ஈயாசு மற்றும் மெய்யழகன் போன்ற மனதை வருடும் படங்களை இயக்கிய இயக்குனர் சி. பிரேம்குமாருடன். இந்த கூட்டணி பலருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், பிரேம்குமார் இயக்கிய படங்கள் பெரும்பாலும் உணர்வு பூர்வமான, மென்மையான கதையம்சம் கொண்டவை. ஆனால் சியான் விக்ரமுடன் அவர் இணையும் இந்த 64வது படம் ஒரு அதிரடி ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகப் போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுதான் ரசிகர்களை மேலும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த பிரம்மாண்ட திட்டத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிறது. அவர்கள்தான் இந்த செய்தியை அதிகாரப்பூர்வமாக சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டனர். அவர்கள் வெளியிட்ட பதிவில், திரையில் மாயாஜாலம் நிகழ்த்தும் ஒரு கூட்டணி எங்கள் அடுத்த மதிப்புமிக்க திட்டமான ஐச்சின் சியான் செட்டிஃபூன் ஐ வழங்குவதில் ஓ வேல்ஸ் ஃபில்ம் ஐஎன்டியில பெருமை கொள்கிறது. இதில் அற்புதமான ஈ-சான் மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட வான் பிரேம்குமார் இணைகிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தனர். இந்த அறிவிப்பு வெளியான நொடியில் இருந்தே சமூக வலைத்தளங்கள் முழுவதும் இந்த செய்திதான் பேசுபொருளாக மாறியுள்ளது. ரசிகர்கள் தங்கள் ஆச்சரியத்தையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். பொதுவாக பிரேம்குமார் தொம்மோனா இங்வானும் படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்குவார் என்றும், விக்ரம் இயக்குனர் மடோன் அஸ்வினுடன் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த புதிய அறிவிப்பு அனைத்தையும் மாற்றிவிட்டது. இந்த கூட்டணிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக அமைந்துள்ளது. பல ரசிகர்கள், வாவ், இந்த காம்போவை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று கருத்து தெரிவித்துள்ளனர். மற்றொரு ரசிகர், தலைவா, சியான் 66க்காக காத்திருக்கிறோம் என்று தனது ஆவலை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த எதிர்பாராத கூட்டணி தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விக்ரமின் அதிரடி நடிப்பும் பிரேம்குமாரின் தனித்துவமான இயக்கமும் எப்படி இணையும் என்பதை காண ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர். விக்ரமின் அடுத்தடுத்த படங்கள் குறித்த தகவல்களும் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. சமீபத்தில் வெளியான வீர தீர சூரன் பாகம் 2 படத்தில் விக்ரம் நடித்திருந்தார். இந்த படத்தை எஸ்.யு. அருண்குமார் எழுதி இயக்கியிருந்தார். ரியா ஷிபுவின் HR பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது. இதில் ஜே, சூர்யா, சூரஜ் வெஞ்சரமூட், துஷாரா விஜயன், பிருத்விராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். இந்த படத்திற்கு பிறகு விக்ரம் எந்த படத்தில் நடிப்பார் என்ற கேள்விக்கு சியான் 64 ஒரு தெளிவான விடையை அளித்துள்ளது. முன்னதாக 2024 டிசம்பரில் சிவகார்த்திகேயன் நடித்த மாவீரன் படத்தை இயக்கிய மடோன் அஸ்வின் இயக்கத்தில் விக்ரம் சியான் 63 படத்தில் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. சாந்தி டாக்கீஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிப்பதாக இருந்தது. விக்ரம் தனது சமூக வலைத்தளத்தில், அருண் விஸ்வா மற்றும் மடோன் அஸ்வினுடன் இணைவதில் மகிழ்ச்சி. ஒரு அனல் பறக்கும் கூட்டணி, ஒரு உற்சாகமான ஒத்துழைப்பை எதிர்நோக்குகிறேன் என்று பதிவிட்டிருந்தார். ஆனால் அந்த திட்டம் குறித்த மேலதிக தகவல்கள் தற்போது வரை வெளியாகவில்லை. சியான் 64 அறிவிப்பு வெளியானதால் சியான் 69 குறித்த நிலை என்ன என்பது இன்னும் தெளிவாகவில்லை. இயக்குனர் பிரேம்குமார் தனது அடுத்த படங்களுக்காகவும் ரசிகர்களால் உற்று நோக்கப்பட்டு வருகிறார். குறிப்பாக தொமமினாண்டாரும் படத்தின் 2ஆம் பாகம் குறித்த எதிர்பார்ப்பு அதிகமாகவே உள்ளது. சமீபத்தில் லவ் டுடே மற்றும் டிராகன் பட நடிகர் பிரதீப் ரங்கநாதனை தொமனியின் படத்தின் 2ஆம் பாகத்திற்காக பிரேம்குமார் அணுகியதாக ஒரு வதந்தி பரவியது.
இந்த வதந்திக்கு பிரேம்குமார் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விளக்கம் அளித்தார். இது வழக்கம் போல் ஒரு போலி செய்தி என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தொனிமை நாட்டாஸ் படத்தின் 2ஆம் பாகத்தை தான் இயக்கினால் அசல் நடிகர்களையே மீண்டும் நடிக்க வைப்பேன் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இது தொமிம்னா ஆர்டார் ரசிகர்களுக்கு ஒரு நிம்மதியை அளித்தது. இப்போது பிரேம்குமார் விக்ரமுடன் இணைந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை இயக்க உள்ளார் என்பது ஒரு பெரிய திருப்பம். இது அவரது இயக்கத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை வெளிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்ரமின் தீவிரமான நடிப்பும் பிரேம்குமாரின் நுட்பமான இயக்கமும் இணையும்போது திரையில் ஒரு புதிய மேஜிக் நிகழும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த கூட்டணி தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சியான் 66 குறித்த மேலும் பல அப்டேட்களுடன் விரைவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.